வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய ஆட்சி தொடர்வதற்கு 2 ஸ்டேட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டாக மாறிடுச்சு. பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ். அந்த 2 ஸ்டேட்டுடைய ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறி இருக்கு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இதில் பீகார் அரசியல் அப்படிங்கிறதுல நிதிஷ்குமார் அரசியலில் நிதிஷ்குமாருக்கு அடுத்து நேஷனல் லெவலில் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்னா கேசி தியாகி, அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட பிரமுகர். அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்டாக அவர் தன்னோட பொறுப்புல அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரு. பல விஷயங்கள் அதுக்கு பின்னாடி பேசப்படுது. இப்போ அண்மையில் மோடி 3வது முறை ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு பல விஷயங்கள் அவர் கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு வருது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதே போல் எதிர்கட்சியில் நடத்தின ஒரு முக்கியமான மீட்டிங்கில் அவர் போய் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார். அந்த பதவியிலேருந்து விலகிறதுக்கான ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்ன சார்? இல்லை, அதாவது நிதிஷ்குமாரை பொறுத்த மட்டும் அடிப்படையில் அவருக்கு இந்தியா கூட்டணியில் இருந்தவர் பாஜக அணிக்கு தாவினது ஏன்னா உங்களுக்கு திருப்பி மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வருன்ற மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணிட்டாரு. அதனால் அங்கே போனால் தான் நமக்கு அடுத்தபடியாக நம்ம 25 அக்டோபரில் தான் எலெக்ஷன்ஸ் வருது, அதுவரையும் நம்ம கண்டினியூ பண்ண முடியும், வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பீகாருக்கு ஏதாவது நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் நினச்சாரு. அவர் மாறினார். அதுக்கேற்றபடி அவருக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆனோம்னா இவங்க உடனே ஹெல்ப் பண்ணாங்க. இவரும் நாயுடுவும் ஹெல்ப் பண்ணாங்க, நிதிஷ்குமார் நாயுடுவும். ஸோ இவங்க பீகாருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 58,000 கோடி ரூபாய், அதாவது சாலைகள் போடுறதுக்கு, அப்புறம் பவர் பிளான்ட் போடுறதுக்கு, அப்புறம் சில சுற்றுலா தலங்களாக சில அபிவிருத்தி பண்ணுறதுக்காக சில விஷயங்கள், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. இதுவரையும் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. சொல்லி இவ்வளோ மாதம், ஏப்ரலுக்கு அப்புறம் இவ்வளோ மாதம் ஆச்சு, மே ஜூன் எல்லாம் ஆச்சு, ஒன்றும் நடக்கிற மாதிரி. ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்த மாதிரி தெரியல. இன்னும் அதுக்கான வேலைகள்லாம் ஒன்றும் ஆரம்பித்த மாதிரி தெரியல. ஆனால் நிதிஷ்குமாரோடைய நம்பிக்கை என்னென்னா, இதெல்லாம் வாங்குற வரையும் நம்ம கொஞ்சம் அமைதி காக்கணும். அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் வரையும் தள்ளின்னு போயிட்டு அசம்பிளி எலெக்ஷன் நெருக்கத்தில் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இந்த பாஜகவை பற்றி. அதுவரையும் இந்த மத்தியில் இருக்கிற ஆட்சியை நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு தியாகி ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கார். அவர் ஏற்கனவே என்னை விடுங்க, அவருக்கு இந்த பிஜேபியை நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்ணுறது அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஆக்சுவலாக அடிப்படையிலே உடன்பாடு கிடையாது. ஆனாலும் வேறு வழி இல்லை, தலைவர் சப்போர்ட் பண்ணுறாருன்றதுனால அவர் சப்போர்ட் பண்ணார். என்ன ரிலீவ் பண்ணிட்டுங்க, என்னால் எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொன்னால் கேட்கல. பட் இவரை பொறுத்த மட்டும் இவர் இப்போது இந்த லேட்டரல் என்ட்ரிலாம் வந்தது இல்லையா, 45 பேர் அப்பாயின்ட் பண்ணுற விஷயங்கள், அதில் ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை பிடிச்சி போடலான்னு பார்த்தாங்க. எல்லாருமே எழுத்தாங்க. சிராஜ் பாஸ்வானே எழுத்தார் கூட்டணியில். ஸோ இவரும் எழுத்தெல்லாம் குரல் கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த செக்யூலர் சிவில் கோடு அதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார், வக்ஃப் போர்டு பில்லுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்புறம் பார்லிமெண்ட்லேயே முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய கூட்டமைப்பு ஒன்று இருக்குது, அந்த கூட்டமைப்பு கூடித்து அதில் போய் இவர் கலந்துட்டார். கலந்து என்ன பண்ணார், இஸ்ரேலுக்கு இந்தியா ஆர்ம்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது நிதிஷ்குமாருக்கு என்னென்னா, அவருக்கு இன்னும் பாஜக மேலே ஒன்றும் ஒரு பெரிய ஓவராலாக பிடிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அசம்பிளி எலெக்ஷனுக்கு வரையும் ஓட்டணுன்றதான் பாயிண்ட்டு. அதனால் எதுக்கு இவர் இப்படி தொந்தரப்படுத்திட்டுருக்காருன்னு அவரை போட்டு நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க, மாய முடியுங்கன்னாங்க. அவர் இதாக அப்போ என்னை விட்டு நான் விலைக்கு போகிறேன், ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட கேட்டு நான் விலையை சொல்லி வெளில போகிறேன்ட்டு நீங்கள் விடமாட்டேன்றீங்கன்னா, இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னா மறுபடியும் அவரை விட்டுட்டாங்க. அவர் வெளில போயிட்டார். அவர் ப்ராபபிளி அவர் காங்கிரஸில் போய் அவர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த அரசியல் நோக்கி ரொம்ப, அதாவது நிதிஷ்குமாருக்கு அடுத்து அந்த கட்சியிலுடைய முக்கிய நபர் அவராக இருக்குது. அப்படிங்கும்போது அவர் விலகிறதுக்கான காரணங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்களாம் சொன்னாலுமே கூட, இப்போ கட்சி, அதாவது இப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி படி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஜேடியு அப்படின்றது. அப்போ அவர் அந்த முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, கட்சியுடைய மற்ற கேடர்ஸ்லாம் இருக்காங்களே, இப்போ தியாகியே இந்த முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, அப்போ நம்மளும் அப்படின்ற மாதிரி அவங்களும் நகர ஆரம்பிச்சோன்னா கட்சியை பிளவுபடுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக. அதாவது ஆனால் அந்த கட்சியை நிதிஷ்குமாரை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால மற்றவங்களாம் அதில் ஒரு மேட்டராக இல்லை. மற்ற தலைவர் எல்லாம் நிதிஷ்குமார் தான் அதோட ஒரே ஃபேஸ் தான் இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் ஓட்டு வாங்குகிற தலைவராகவும் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை, 45 உறுப்பினர்கள் தாங்க இருக்காங்க ஜேடியுக்கு. அவர் அந்த வல்லரபலாக இருக்கிறதுனால அவர் தலைவராக சிஎம்மாக இருக்காரே தவிர, நான் சிஎம்மாக இருந்தாலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க நான் சிஎம்மாக இருக்கேன் அப்படின்னு அதுக்கு பிஜேபிக்கு வேறு வழி இல்லை. ஜேடியு இவங்க ஆர்ஜேடியும் அந்த மாதிரி தானே ஒத்துன்னு அவரை சிஎம்மாக ஒத்துனாங்க. ஆர்ஜேடிக்கு 74 இடங்கள் இருக்குது ஆக்சுவலாக. அவங்களும் அதுக்கு ஒத்துனாங்கல்ல. 45 பேர் வச்சுருக்கிற நிதிஷ்குமாரை சிஎம் ஒத்துனாங்கல்ல. அதே மாதிரி பிஜேபியும் ஒத்துனாங்க. இந்த 2 பேருக்குமே பவரில் இருந்தால் போகணும், நீ சிஎம்மாக இருந்துக்கோ கவலை இல்லைன்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா, அதை வச்சு அவர் கேம் விளையாடிட்டு இருக்காரு.
நம்ம அளவில் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தால் கூட ஆர்ஜேடிக்கும் பிஜேபிக்கும் நடுவில் நம்ம கேம் விளையாட முடியும்னு அவருக்கு நிதிஷ்குமாருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஏதாவது பிரச்சனை அது இதுன்னு வந்து பிஜேபி பிரச்சனை பண்ணால் ஆர்ஜேடிக்கு போயிடுவார், ஆர்ஜேடி பிரச்சனை பண்ணால் பிஜேபிக்கு வந்துடுவார். இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக. ஓகே, இந்த 45 பேரை வச்சுட்டு இவர் பண்ணிட்டு இருக்கிறது. அவங்க அந்த 45 பேரும் இங்கே இருக்கிற எடப்பாடி எப்படி ஒரு 65 பேரை வச்சு ஓட்டிட்டு வர வண்டி, அந்த மாதிரி ஒரு 45 பேரை வச்சுட்டு அந்த செட்டை காம்பேக்டாக வச்சிருக்காரு. அவங்கள வந்து கரெக்டாக அரவணைச்சு வச்சுட்டு காய்களை கரெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வந்து என்னன்னா வரப்போகிற அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நம்ம தோக்கடிக்கிற கஷ்டமாக இருக்கும், பிஜேபியோட இருந்தால் நமக்கு ஓட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நிறையா அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த கூட்டணியிலேருந்து நம்ம பீகாருக்கு என்னென்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிடணும். இப்போ நடுவில் இவ்வளோ அதுக்காக தான் நம்ம சேர்ந்தோம், நம்ம திடீர்னு நம்ம வெளில வந்தால் நம்ம இது போயிடணும்னு அவர் பார்ட்டி எம்எல்ஏவை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாம் அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போ லேட்டரல் என்ட்ரியை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வக்ஃப் போர்டை வந்து கூட்டு குழுக்கு அமைச்சிட்டாங்க, பாராளுமன்ற கூட்டு குழுக்கு. செக்யூலர் சிவில் கோடு பேசினாரே தவிர ஃபர்தராக எதுவும் இல்லை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து கோவிந்த் கமிட்டி அமுல்படுத்துறதுக்கு ஏதாவது பார்லிமெண்ட்டில் கொண்டாந்தாங்கன்னா அதே இவங்கெல்லாம் நாயுடுவோ நிதிஷ்குமாரோ என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு கழுத்தை பிடிக்கிற ஸ்டேஜில் வந்தால் இதெல்லாம் வந்து நிறைவேற்றியே தீருவோன்னு ஒரு எஃபெக்டிவாக வந்தாங்கன்னா அந்த இறுதி கட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அதுவரையும் நம்ம எதுக்கு மோதணும், அது அவங்க அதுவரையும் மறைமுகமாக சொல்லி பார்க்கலாம், கேட்காட்டி இறுதி கட்டத்தில் நம்ம மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவங்களும் வந்து நம்ம அப்படி இப்படி ஏமாற்றி கொண்டுற முடியுமான்னு ஒரு விஷயத்தில் இது மாதிரி அவங்களுக்கு ஒரு 58,000 கோடி கொடுத்துட்டு நம்மளோட அஜெண்டா பாஜக அவங்களோட அஜெண்டா செக்யூலர் சிவில் கோடு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டுறோமோ அவங்களும் இது வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகாரத்தில் இருக்கிற 2 பேருக்கும் நான் என்னோட அஜெண்டாவை நிறைவேற்றத்துக்கான முயற்சியில் இறங்குறேன், நீங்கள் உங்கள் அஜெண்டாவை நிறைவேற்றத்துக்கான பீகாருக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கான முயற்சியில் அவர் இருக்கார். ஸோ 2 பேரும் அந்த விஷயத்தில் போட்டி போடும்போது இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்லாம் வரும்போது அது கழுத்தை பிடிக்கிறபோது தான் அந்த முடிவெடுக்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த லெவல் போட்டும் பார்த்துக்கலான்னு இருக்காங்க. இப்போ நாயுடு என்ன சொல்கிறாரு, நேற்று நான் கேட்ட உடனே ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிட்டாரு, நான் கேட்ட உடனே இது இந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ்லாம் வந்துடுச்சு, எல்லாருமே அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அவர் கேட்ட பணத்தை கொடுப்பாங்களான்னு தெரியாது, அவர் எப்படி 5,000 கோடி கேட்பார், கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, அதில் பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ரொம்ப கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப பிரச்சனை முத்தி போய் ஆப்ரேஷன் தான் ஒரே வழி அப்படின்னு நோய் முத்திரமான ஆப்ரேஷன் தான் ஒரே வழின்னு வருது இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து அந்த மாதிரி சீன் வரும்பொழுது நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெளியில் போய் ஒன்றும் இந்தியா கூட்டணி பெருசாக ஃபார்மிடபுளாக இல்லை, அது 234க்கு அப்புறம் வந்து ஃபர்தராக மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் நம்பர்ஸு. அதனால் இப்போ இதுக்கு நம்ம இருக்கிற விஷயத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு அந்த இதில் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அதில் பிஜேபிக்கு அந்த கேம் தெரியுது ஆக்சுவலாக. அவங்களும் வந்து இவங்களை தூக்கி விட்டுட்டு ஏதாவது பண்ண முடியுமா, இந்தியா கூட்டணியில் ஒரு ஏதாவது பிளவு உண்டு பண்ண முடியுமா, அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு டிஎம்கேவுக்கெல்லாம் வலையை வீசி பார்த்தாக்க டிஎம்கே அதுக்கு சான்ஸே இல்லை. அவங்க நாங்கள் எங்கள் வழி தனி வழி, நீ காய்திக்கு வந்தேன்னா நீ வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் பார்ட்டியில் கலந்துனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆன்டி பிஜேபி லைனில் ஸ்ட்ராங்காக இருக்கோன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபண்ட்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இவங்க அவங்ககிட்ட போய் சேர போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கும் ஸ்டேட்டுடைய வெல்ஃபேர் ப்ளஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் கண்டினியூ ஆகி அப்படியே நம்ம சீப்பர்ஸ்லாம் நீடிக்கணும். இந்த பாயிண்ட்லாம் நிதிஷ்குமாரோடைய வண்டி ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ வந்து நிதிஷ்குமாருடைய கட்சி அடிப்படையில் இப்போ தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸில் பயணிக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. சென்ட்ரலில் வந்து மோடி பெரும்பான்மை இழந்து இவங்களுடைய ஆதரவில் அவர் ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய விஷயத்தில் அவரால் பழையபடி எல்லா விஷயம் செய்ய முடியாது. ஆனால் வந்து அவர் செய்வதற்கான ஏதோ ஒரு வகையில் அந்த சில சமிக்கை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா, நான் இதை செய்வேன், இது நோக்கி நான் நகரப் போகிறேன், இதுக்கான திட்டத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தியா. இது உண்மையிலே இவங்க 2 பேருக்கு என்ன விதமான நெருக்கடி, 2 பார்ட்டிக்கு என்ன விதமான நெருக்கடி உண்டாகுது கிரவுண்டில்? இல்லை நிச்சயமாக வந்து அவர் இப்போ செக்யூலர் சிவில் கோடு கொண்டுறதோ இல்லை வந்து வக்ஃப் போர்டில் பில்லை கொண்டுறதோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். நாளைக்கு பிஜேபியோட நீங்கள் எலெக்ஷன் சந்திக்கும் போது உங்களுக்கு ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணும். அது இப்போ நாயுடுக்கு அந்த பிரச்சனை இப்போ கிடையாது. அது வந்து நாயுடுக்கு அந்த பிரச்சனை இனிமேல் வந்து 29 தான் அந்த பிரச்சனை. இப்போ 24 தான் எலெக்ஷன் நடந்திருக்கு. இனிமேல் அவருக்கு 5 வருஷம் கழிச்சு தான் 29. அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்லிமெண்ட்டும் 29 வரப்போகுது. அதனால் அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். நாயுடுவுக்கு அவசரம் கிடையாது. ஆனால் இவருக்கு அடுத்த வருஷமே வந்துடுது. இப்போ இவர் டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு. இவர் 15 உறுப்பினர்களும் என்ன வச்சுருக்கா வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இவர் வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணுவார். அது என்ன மாதிரி டிசைட் பண்ணுவார், மறுபடியும் வந்து ஆர்ஜேடியில் சேருவாரா அப்படின்லாம் அதில் சேர்த்துப்பாங்களா, அந்த மாதிரி கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு வருவார் மறுபடியும். அது வந்து அப்போ இருக்கிற சுச்சுவேஷன், அடுத்த வருஷம் இருக்கிற சுச்சுவேஷன், இவங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய அஜெண்டாவை கொண்டு போகிறாங்க. ஏன்னா ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி வந்துட்டாங்க, யார் பிஜேபி. அதனால் அவங்க ராஜ்யசபாலையும் பில்லு நிறைவேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஏதாவது வந்து அவசர அவசரமாக கொண்டு வந்து பில்லு நிறைவேற்றினாங்க வச்சுக்கோங்களேன், அது வக்ஃப் போர்டு ஆகட்டும், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகட்டும், இல்லை ஏதோ செக்யூலர் சிவில் கோடுன்னு கொண்டுறாங்க வச்சுக்க,
அடுத்தது இமீடியட்டாக வரப்போகிறது வக்ஃப் போர்டாக தான் இருக்கும். ஏன்னா கூட்டு பார்லிமெண்ட் குழு அவங்க ஒப்பீனியன்லாம் கேட்டாங்க, அது எதுவுமே கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன கொண்டு வந்தாங்களோ அதே தான் கொண்டு வருவாங்க. சும்மா எல்லாம் ஒப்பீனியன் வேணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு டைம் பாஸ் பண்ணுறது, ஐவாஷ் இதெல்லாம் அதையே கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்க. அப்போ நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் ஆக்சுவலாக. அப்போ வந்து இது பரவாயில்ல விட்டுட்டார். இப்போ ஏடிஎம்கே சிஏஏ போன்ற விஷயங்களெல்லாம் ஆமான் தலையாட்டினாங்க இல்லையா, முத்தலக்கெல்லாம் ஆமான் தலையாட்டினாங்க, வேளாண் சட்டத்துக்கு ஆமான் தலையாட்டினாங்க யார் இவங்க. அந்த மாதிரி வந்து அவங்களும் நிதிஷ்குமாரும் தலையாட்டினாங்க வச்சுக்கோங்க. எப்படி இங்கே ஏடிஎம்கே ஓட் பேங்க்கில் தேர்தலில் தோற்றுதோ அதே மாதிரி வர எலெக்ஷனில் நிதிஷ்குமார் தோற்றுவார். இந்த விஷயம் அவருக்கு தெரியும் இல்லை. இங்கே அங்கே வந்து பீகாரில் பிஜேபி பலமாக இருக்குது, ஆனால் அவங்க கூட்டணி இல்லாத அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் நிதிஷ்குமார் வந்து தனியாக நின்னா தோற்றுவார். அவருக்கும் கூட்டணியோட தான் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ஆர்ஜேடி கூட்டணியில் அவர் போவாரா இல்லையான்றதெல்லாம் பாலிடிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல என்ன சேஞ்சஸ் வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிதிஷ்குமார் எஸ்பெஷலி ஜம்ப் பண்ணுறதுல கில்லேடி, அப்படி எப்படி எது அவருக்கு ஆதாயமோ அதில் ஜம்ப் பண்ணிப்பார். அதே சமயம் தான் வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸோட சாம்பியன்ற மாதிரி காமிக்கிறதுலேயே அவர் இதாக இருக்கார் அவர் ஆக்சுவலாக. அதனால் இந்த மத்திய அரசுடைய இந்த அஜெண்டா, அவங்களுடைய பாஜகவுடைய அஜெண்டா, அதை மத்திய அரசு வந்து இந்த கூட்டணி கவர்மெண்ட்டை வச்சுட்டு திணிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடை இம்மீடியட்டாக ஒரு விட்டு விலகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தற்போதைக்கு அவர் யோசிக்க மாட்டாருன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் சிஎம்மாக நீடிக்கணும்ல, அதனால் அதை பற்றி யோசிக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிதிஷ் வந்து மோடிக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு, மோடிக்கு தன்னோட ஆதரவை கொடுத்துட்டு, அவரால் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக மோடியோட எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அவரால் நகர்ந்து போக முடியுமா? நிதிஷ்க்கு நகர்ந்து போக முடியாது. அங்கே ஓட் பேங்கில் அவர் அடி வாங்குவார். இல்லை இப்போ வந்து பார்த்தா யூசிசி சம்மந்தமாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு சைலண்டான ஒரு எதிர்ப்பு. அதே மாதிரி வகுப்பு விஷயத்தில் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இப்போ கல்வி ரீதியான சில ஐடியாலஜி பேஸில் சில விஷயங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பல விஷயத்தை திணிச்சிட்டு இருக்காங்க. அது போன்ற விஷயங்களை வந்து இவங்க கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறோம்? ஆமாம், அந்த கல்வி விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஹிந்தின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய, நமக்கு ஹிந்தியை நம்ம எதிர்க்கிறோமே அவங்க எதிர்க்கிறதில்ல. அதே மாதிரி இந்த சான்ஸ்கிரிட்டை கொண்டு திணிக்கிறாங்க. அதே மாதிரி அது அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. நார்த் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, அதெல்லாம் மேனஸ்கிரிப்ட்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது அவங்க ஓகேன்றாங்க. அவங்க அந்த கல்வி விஷயத்தில் வந்து மத்திய அரசு என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வரதோ அதில் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லை. தமிழ்நாடு மட்டும்தான் இதில் கருத்து வேறுபாடுகளோடு இருக்கிறதுல முக்கியமான மாநிலமாக இருக்குது. வேறு சில மாநிலங்களும் இருக்கலாம். அதனால் அவங்க வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை ஏற்றுட்டாங்க. நம்ம வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இங்கே ஏற்றுருக்கோம். மற்ற பெரும்பாலான மாநிலங்கள் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஒத்துன்றதுனால அவங்க ஹிந்தியை வந்து இயல்பாக படிக்கிறாங்க. கூட ஒரு சான்ஸ்கிரிட்டையும் சேர்த்து படிக்க சொன்னாலும் அதையும் படிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கல்வியில் வந்து பெரிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கை 3, 8, 3, 5, 8 இதெல்லாம் எக்ஸாம் நடத்துறது போன்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதிலெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாடு மட்டும்தான் இதில் விதிவிலக்காக இருக்குது. இந்த மாதிரி கல்வி திட்டங்களை, சென்ட்ரலோட கல்வி திட்டங்களை அமல்படுத்தாத விஷயத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் நிதியை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலான நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், ஈவன் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் கூட ஆந்திராவில் போனீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் 3மே படிக்கிறாங்க. நம்ம மட்டுமே 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் விடாப்பிடியாக அண்ணா காலத்தில் அதை அரேஞ்ச் பண்ணதுனால, தீர்மானம் நிறைவேற்றியதுனால அதில் நம்ம விடாப்பிடியாக இருக்கோம். நம்ம ஹிந்தியை எந்த கட்டத்துலையும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லாதனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது. மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை. அதனால் நிதிஷ்குமாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த மதச்சார்பற்ற இருக்குல்ல, இந்த மத விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதில் வந்து கை வச்சு அவர் ஏதாவது கவர்மெண்ட் பாஜக ஏதாவது பண்ணிச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ அதில் தான் அவங்க வந்து விழிப்பாக இருப்பாங்க. சரி, இப்போ ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு சில அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா இப்போ வந்து பாஜக கடந்த காலத்தில் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பாஜக ஆர்எஸும் சேரக்கூடிய ஒரு நெருக்கடி உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அண்மையில் கேரளாவில் நடந்த அந்த கூட்டம் மோகன் பகவத்தும் நட்டாவும் அந்த பெரிய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ 2 பேர் ஜெல் ஆகுறாங்க அப்படின்னும் போது அப்போ இன்னும் இப்போ அடுத்த கட்டமாக தங்களோட அந்த இந்துத்துவ பிரச்சாரத்தை வலிமைப்படுத்தணும் அப்படின்றதான் ஆர்எஸ்எஸ் வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க. அதை தான் வந்து பாஜக வந்து நேஷனல் லெவலில் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது அதுக்கு நாயுடு சைட்லேருந்து நிதிஷில் என்ன விதமான நெருக்கடி வரும்னு பார்க்கலாம் சார். நாயுடுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கும் தெரிஞ்சுக்கும், இப்போ பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அங்கே கவர்மெண்ட் அமைச்சார் இல்லையா, நாயுடுக்கு தெரியும் இது வந்து ஒரு எதிர்காலத்தில் நமக்கே ஆப்பு வைக்கிற விஷயமா அமையும் தெரியும் அவருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா பிஜேபியை பொறுத்த மட்டும் ஒன்று இவங்களோட கூட்டணி சேருவாங்க, அடுத்து இவங்கள விட்டா ஜெகன்மோகனோடையும் கூட்டணி சேருவாங்க. சொல்ல முடியாது. நாயுடு முறைச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. வீக்காக இருக்கார்ல ஆந்திராவில். இல்லை வீக்காக இருக்காருங்க. சப்போஸ் வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, 29 எலெக்ஷன்ஸ் தானே, அடுத்த எலெக்ஷன்ஸ் 29 தானே. அடுத்த எலெக்ஷன்ஸில் வந்து இவருக்கு அவங்க கருத்து வேறுபாடு இருந்தால் ஜெகன்மோகனோட சேர்ந்தாலும் சேருவாங்க. அதுக்கு தான் நம்மளே ஒரு பிஜேபி நம்மளே சாப்பிடுவாங்கன்ட்டு தான் சமீபத்தில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். இந்து கோயில்களுக்கு எல்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணார். யார் இந்து கோயில்களில் இந்துக்களை தான் அப்பாயின்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி. அப்புறம் அந்த உதவித்தொகை போன்ற விஷயங்கள், அப்புறம் அந்த லேண்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரும்பாலான விஷயங்கள் இப்போது நாயுடு இப்போ அனௌன்ஸ் பண்ணார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி.
என்னன்னா எப்படி இங்கே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறாரோ ஸ்டாலின், அதே மாதிரி தான். ஏன்னா பிஜேபி என்ன பண்ணுது, இந்த மத விஷயத்தை சொல்லி மற்றவங்களெல்லாம் வந்து மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால வந்து அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த கட்சிகளுக்கு வந்து அதே அஜெண்டாவை கையில் எடுத்து ஆயுதத்தை எடுத்து கண்ணிலேயே குத்த வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. நாயுடு அதே மாதிரி தான் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அது நம்பி முழுக்க அவர் நம்பலை ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராக வக்ஃப் போர்டெலாம் கொண்டு வருவாங்கன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம வக்ஃப் போர்டை நம்ம எதிர்ப்போம், கண்டிப்பாக எதிர்க்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்துக்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணிடலாம். ஆனால் அவர் வக்ஃப் போர்டை எதிர்த்தாருன்னா இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்காருன்னு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுப்பாங்க. அதனால தான் சமீபத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுத்து இந்து கோயில்களுக்கு வந்து பூஜைக்கான பணம் கொடுக்கறது, அப்புறம் வந்து இந்து கோயில்களில் இந்துக்களை தான் அப்பாயின்ட் பண்ணுறதுன்னு பல விஷயங்களை இப்போ முடிவு எடுத்தார். அதனால இப்போ அவரை வந்து இப்போ வக்ஃப் போர்டு வரும்போது அதை அப்போஸ் பண்ணாலும் அவரை ஒன்றும் மதவாதியாக நீங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து அவர் இந்துக்களுக்கெல்லாம் பண்ணதுனால இப்போ வக்ஃப் போர்டு விஷயங்களில் அவர் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வக்ஃப் போர்டு பில் அவர் எதிர்த்தாரு, நிதிஷ்குமார் எதிர்த்தாருன்னா அவங்க பாஜக என்ன பண்ணுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறாங்க, அவங்க இந்தியா கூட்டணியில் ஏதாவது பிளவு ஏற்படுத்தி அதுலேருந்து ஆதரவு பெற போகிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இது வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா அரசியலில் வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் அதிரடியாக வந்து முடிவுகள் எடுக்கலாம், பட் அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே அந்த டைமிங் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்காங்க. இப்போ வந்து மோடி வந்து 24 எலெக்ஷன் அவர் தோற்றதுக்கான காரணம் அவர் வலிமையான இந்துத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரா இல்லையான்ற ஒரு கேள்வி எடுத்தாரு. ஆனால் அது போதிய அளவுக்கு அது தப்பாக போயிடுச்சு. அதனால தான் அவருக்கு நம்ம இந்த மாதிரி ரிசல்ட் அமைஞ்சிச்சுன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இப்போ இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து என்னன்னா, நீங்கள் வச்சது பத்தல, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதான் இப்போ வந்து ஆர்எஸ்எஸும் மோடியோட ரொம்ப இணக்க காட்டுற மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவர் அடுத்து இப்போ எப்படி ஆரம்பிக்க போகிறார், தன்னுடைய அரசியலில் இந்துத்துவ அரசியல் எப்படி ஆரம்பிக்க போகிறார்? இல்லை, இந்துத்துவ அரசியல் ஆரம்பிச்சிட்டாருன்னா நமக்கு செக்யுலர் சிவில் கோட்லேருந்து தெரியுது நமக்கு. ஓகே, அசாம் சீஃப் மினிஸ்டர் வந்து தொழுகைக்கு நாங்கள் 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு ஆக்சுவலாக கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு 1937 மத்தியானம் 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்களாம் தொழுகைக்கு முஸ்லீம்களுக்கெல்லாம். அதை கட் பண்ணுறேன் அப்படின்றார் அவர். அப்போல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் அப்புறம் முஸ்லீம்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, பலதார மனம் செஞ்சுக்கிறாங்கன்னு பல விஷயங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அதை அவங்க விடலை. பாஜக வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து எல்லா மாநிலங்களையும் பண்ணுறாங்க. இன்றைக்கும் மத்திய பிரதேசில் வந்து முஸ்லீம்களோட வீட்டை இடிக்கலையா அவங்க? ஏதோ ஒரு போராட்டம் நடத்தினதுக்காக முஸ்லீம்கள் வீட்டை இடிக்கிறாங்க. எந்த விதமான ஒரு என்கொயரி இல்லாமல் உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணாங்களோ அது மத்திய பிரதேசில் நடக்குது. ஸோ முஸ்லீம்களுக்கு எதிரான விஷயங்கள் பாஜக ஆளுற மாநிலங்களில் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. பெரும்பான்மை இழந்து அவர் அதை தான் செய்ய. ஆமாம், அதுதான் அவங்க அஜெண்டா. அதுலேருந்து மாறவே முடியாது சார். அவங்களுக்கு ஓட்டு கொடுக்குறது அந்த அஜெண்டா தான் ஓட்டு கொடுக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க தோக்குறாங்கன்னா மக்கள் திருந்திட்டு வராங்கன்னு அர்த்தம். மக்கள் வந்து செக்யூலர்னா என்ன சார்? ஆக்சுவலாக செக்யூலர்னா வந்து மதச்சார்பற்றதுன்னா எந்த மதமும் நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிறது தான் செக்யூலர் ஆக்சுவலாக. எல்லா மதங்களோட உரிமைகளில் கை வைக்காமல் அதை காப்பாற்றுறது தான் செக்யூலர் ஆக்சுவலாக. இவங்க வந்து ஹிந்து மதத்தோட உரிமைகளை காப்பாற்றுறதுல பெட்டராக இருக்காங்க. ஆனால் இஸ்லாம் மதத்தோட உரிமையை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு உரிமை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களோட மதத்துக்குள்ளே பூந்து சீர்திருத்தம் பண்ணுறாங்க. நம்ம இந்து மதத்திலே பலவிதமான சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறப்போ நீங்கள் மற்ற மதத்துக்குள்ளே எதுக்கு போகிறீங்க? ஆக்சுவலாக அவங்கவுங்க மதத்தில் சில உரிமைகளை ஃபாலோ பண்ணுறாங்க, சில பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்குள்ளே தலையிடாமல் இருக்கிறது தான் செக்யூலர். அவங்கள சமமாக பெரும்பான்மையை எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே பார்வையை சிறுபான்மையையும் பார்க்கணும். நீங்கள் அவங்க சிறுபான்மைன்றதுக்காக அவங்களுக்கு பாரபட்சமத்தோடு பார்க்கக்கூடாது. நீங்கள் அவங்க உரிமையை பறிக்கக்கூடாது. நீங்கள் அவங்களோட பழக்க வழக்கங்களில் கை வைக்கக்கூடாது. நீங்கள் அதுதான் செக்யூலராக இருக்க முடியும். மதச்சார்பு இல்லாமல் இருக்கிறது, அரசாங்கத்துக்கு மதமே கிடையாதுன்றது செக்யூலர் கிடையாது. அரசாங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அரசாங்கன்றது ஒரு இயந்திரம், அதுக்கு எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னா எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது உண்மை. ஆனால் எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கணும், அதுதான் உண்மை. அடிப்படை அதுதான் ஆக்சுவலாக. அதனால வந்து இவங்களுக்கு அது இல்லை. இந்த பாஜகவோட பாலிசின்னா இந்து மதம் தான் உயர்ந்தது, மற்ற மதங்கள்லாம் இந்து மதத்துடைய அந்த ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணணும், எல்லாரையும் ஒரே டப்பாவில் தூக்கி எல்லாரையும் அடையன்ற அந்த பாயிண்டில் போகிறாங்க. அவங்க வந்து அந்த பாலிசியிலே தான் அவங்க நகர மாட்டாங்க. இப்போ யூசிசி ஆகட்டும், இல்லை அது முஸ்லீம்கள் உரிமையை பறிக்கிற விஷயங்களாகட்டும், பல இப்போ காஷ்மீரில் 370 எடுத்த விஷயங்களாகட்டும், அதெல்லாம் வந்து எந்த விதத்தையும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த அஜெண்டாவில் அவங்க தெளிவாக தான் இருப்பாங்க. அதனால் இன்னும் வந்து உரிமைகளை பறிக்கிற விஷயங்களை தான் பண்ணுவாங்க. ஒரு பெரியவர் வந்து ஏதோ மாட்டு இறைச்சியை வச்சுட்டு போனால் அடிச்சே கொண்டு இருக்காங்க சார். இப்போ நடந்திருக்கு சார், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெயினில் நடந்திருக்கு. அவர் கடைசியில் பார்த்தா ஆட்டு இறைச்சி தான் வச்சுருக்காராம், மாட்டு இறைச்சி இல்லையா. அதுக்கு அவர் அடிச்சே கொண்டு இருக்காங்க. இது நான் எந்த நாட்டிலேயே நடக்குமா சார் அது மாதிரி? இதுதான் அவங்களுடைய இது. அந்த ஸ்டேட்டில் அப்படி நடக்குதுன்னு பாருங்க. இன்னும் திருந்தல. அது இன்னும் எப்படிப்பட்ட ஒரு மக்களை வந்து எப்படி மாற்றிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக வந்து இது எவ்வளோ மோசமான ஒரு போக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வயசானவர் ஏதோ இறைச்சியை கொண்டு போகிறார், அது மாட்டு இறைச்சின்னு போட்டு அவர் அடித்து கொண்டு இருக்கீங்கன்னா அப்போ நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்? நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள் இந்த பிஜேபி வளர்த்து வச்சுருக்கான் பாருங்களேன்.
ஸோ இதுதான் வந்து இங்கே பிரச்சனை ஆக்சுவலாக. இது அவங்க கைவிட மாட்டாங்க. இப்போ இதுலேருந்து மக்கள் எப்படி மாற்றுறதா ராகுல் காந்தி சொல்கிறார், எல்லாருக்கும் அன்பை போதிக்கணும், அன்பால் எல்லாரும் இணைங்க, அன்பு சங்கிலியை போடுங்கன்னு அவர் சொல்கிறார். ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யும் பாஜக மற்றவங்கள பார்த்து குறை சொல்லுது. நீங்கள் தான் மதத்தை வச்சு அரசியல், மதத்தை வச்சு முழுக்க பெரும்பான்மையோர் மதத்தை பெரும்பான்மையோர் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது பாஜக. அதனால் வந்து இந்த அரசியல் அவங்க விடமாட்டாங்க. இந்த நிதிஷ்குமாரோ நாயுடுவோ ஏதோ ஒரு நாள் அவங்ககிட்ட இருந்து வெளில வருவாங்க. அந்த டைமிங் தான் வந்து எக்ஸாக்டாக தெரியாது அது இன்னைக்குன்றது. இல்லை சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். மிக்க நன்றி.